கண்ணாச்சாரியோட அவங்களோட இது லான்ச் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து ஒரு வீரமாங்க, இவங்க வந்து ஒரு தவறான முறையில் வந்து பிரபலமானவங்க. இவங்களை வச்சு அவங்களை நீங்கள் இது பண்ணுறதுனால அவங்கள அவமதிக்கிறது தான் உங்களுக்கு தெரியல சார். நீங்கள் தவறான நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். அதை அவங்க சப்போர்ட் பண்ணணும் வந்து எனக்கு பெரிய விஷயம். ஆக்சுவலாக தமிழ்நாடு நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா, நம்ம பெண்களை எந்த அளவுக்கு உயர்வாக நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பண்பாடு வெளியே தெரியும். ஆக்சுவலாக அது தமிழர்களோட பண்பாடு எப்பயுமே. அவங்க லான்ச் பண்ணுறதை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஆனால் இவங்க மேடம் வந்து அதை லான்ச் பண்ணுறது இவங்களை அவமதிக்கிறது தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. இல்லை நீங்கள் எப்பயுமே அப்படி நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்தில் என்றைக்குமே என்ன நடக்குன்னு தெரியும், விக்டிமா ஆகிறவங்க தான் எல்லாருமே. பட் கடுக்கா திரைப்படம் மூலிமா நான் பர்சனலாக சொல்லிக்கிறேன், பெண்களுக்கு எப்பயுமே ஆதரவாக கடுக்கா திரைப்படம் இருக்கும். நானும் ட்ரெய்லர் பார்த்தேங்க. ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த ஒரு லேட் 90s early 2000s அந்த லவ் ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது. அதுவும் ஒரு கிராமத்தில் ஒரு லவ் சப்ஜெக்ட், ஃபீமேல் ஓரியன்டட் லவ் சப்ஜெக்ட்னோடனே எனக்கு அது பார்க்குறப்போ ஓகே படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ படம் ரிலீஸ்க்காக கண்டிப்பாக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட அடுத்தடுத்த படங்கள் வந்து ஸ்ருதி நாராயணனை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஜோடியாக நடிக்க வைக்க போறீங்களா? வாய்ப்பு அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக நடிக்கலாம். நல்ல கதைகள் கிடைக்கும் போது கண்டிப்பாக நடிக்கலாம். ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்னாலே வந்து அது வந்து அது ஒரு தனியான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்றதுனால என் சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் சார். திருநெல்வேலி பாஸ்ல எல்லாம் அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி எங்கள் ஈரோடு சைடில் கடுக்கா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கடுக்கன் காது குத்திட்டாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி அப்படியே கடுக்கா கொடுத்துட்டாங்க அப்படின்னு. கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு அரசு பேருந்து நிற்காம தன்னோட பள்ளி படிப்புக்கு 12th கரெக்டாக எக்ஸாம் அன்னைக்கு ஒரு அரசு பேருந்து நிற்காமல் போயிடுச்சு. சுஹாசினி இவங்க தான். அவங்க கரெக்டாக அந்த பஸ்ஸை பிடிச்சி தமிழ்நாட்டுக்கே உற்சாகம் கொடுக்குற அளவுக்கு ஓடி அந்த பாஸ் பண்ணி 437 மார்க் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். லாஸ்ட் டைம் நல்லா பண்ணியிருந்தீங்க. நம்ம கடுக்கா படம் பாட்டு நல்லா ரீச் ஆகிட்டு இருக்குது, தேவாசாரோட பாட்டு. ஸோ தேவாசார் ஆசீர்வாதத்தில் கடுக்கா படத்தில் பாட்டு நல்லா ரீச் ஆகிட்டு இருந்தது. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்ருக்கிறீங்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே. இன்றைக்கி வழக்கம் போல் நம்ம இன்னும் 2 போஸ்டர் லான்ச் பண்ணுறோம் உங்கள் முன்னாடி. லாஸ்ட் டைம் பார்த்திபன் சார், அம்மா கிருஷ்ணன், சிவா சார் எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு போஸ்டர் லான்ச்சு, பாட்டு ரீல் லான்ச் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டைம் வந்து நமக்கு ஆக்டர் ஸ்ருதி நாராயணன் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க. தேங்க்யூ மேம். ஜெனீஷ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெனீஷ் வந்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் என்னோட ஒரு சின்ன இது தேங்க்யூ ஸோ மச். என்னோட இதுக்கு வந்து பசியிலா தமிழகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஒரு 10 வருஷமாக நாங்கள் இணைந்து செஞ்சிட்ருக்கிறோம். ஜின்னா முதலாயுதம் சிலம்பாட்டப்பள்ளி கண்ணதாசன். ஆக்சுவலாக என்னென்னா, இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம லாஸ்ட்டு ப்ரெஸ் மீட்லேயே கடுக்கா திரைப்படம். கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு அரசு பேருந்து நிற்காமல் தன்னோட பள்ளி படிப்புக்கு 12th கரெக்டாக எக்ஸாம் அன்னைக்கு ஒரு அரசு பேருந்து நிற்காமல் போயிடுச்சு. சுஹாசினி இவங்க தான். அவங்க கரெக்டாக அந்த பஸ்ஸை பிடிச்சி தமிழ்நாட்டுக்கே உற்சாகம் கொடுக்குற அளவுக்கு ஓடி அந்த பாஸ் பண்ணி 437 மார்க் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ஸோ அவங்க வச்சு தான் இப்போ நம்ம வந்து ஒரு போஸ்டர், அவங்களும் ஒரு போஸ்டர் லான்ச் பண்ணுறாங்க நமக்கு. ஃபஸ்ட்டு போஸ்டர் லான்ச் பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் பெரியார் லான்ச் பண்ணியிருந்தோம் நம்மளோட பெண்ணியம் சார்ந்த திரைப்படம்னால. ஜெனி சார் வாங்க ஃப்ரெண்ட்ல. ஜெனி சார் வாங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நான் மீடியாவுக்கு தான் நன்றி சொல்லணும். மீடியா மூலிமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இவங்க சுஹாசினிக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு. கலாட்டா மீடியாவிலேருந்து எல்லா மீடியா பிஹைண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே இவங்களோட வீடியோ உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு. பட் அந்த உதவி செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூட்டி ஒன்று பரிசாக தரோம் அவங்களுக்கு. காலேஜ் படிச்சு உதவியாக இருக்குது.
அதனால தான் அவங்க இந்த போஸ்டர் லான்ச் பண்ணால் நல்லா இருக்கும் தான் அவங்கள கூப்பிட்டுருந்தேன் நான். ஆக்சுவலாக இது ஒரு சின்ன ஹெல்ப் தான், ஒரு நம்பிக்கை தான், இது பரிசு கிடையாது, ஒரு நம்பிக்கை கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச நம்பிக்கை. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஒரு சில பேர் இங்கே வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் ஜெனி சார் ஆல்ரெடி படத்தை பார்த்துருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஜெனி சார் ஒரு டைம் பேசியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். விஜய் கௌரிஷ் மற்றும் இன்னொரு நண்பர் ஆதர்ஷ் 2 பேரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த கடுக்கா படத்தில் பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. அவரோட முந்தைய 2 படங்கள் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அவரோட நாயாடின்னு ஒரு மூவி அண்ட் டே நைட் அப்படின்ற 2 படம் நாங்கள் எங்கள் கம்பெனி மூலம் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து விஜய் கௌரிஷ் சார் வந்து அவங்க கோ ப்ரொடியூஸ் பண்ணி அதை தூக்கி அடுத்த லெவல் கொண்டு வரணுன்ற போது சகல பிஸ்னஸ் கன்சர்ன் சைடில் போகும்போது எங்களையும் ஒரு அழைப்பு கொடுத்து பார்க்க வச்சாங்க. நாங்கள் லெஸர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு உட்காந்து பார்க்கும்பொழுது ரியலி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. காம்பேக்ட் பட்ஜெட்டில் ஒரு ஜாலியாக அப்படியே ஒரு 80s போயிட்டு திரும்பி பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப யதார்த்தமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் மிஸ்டர் விஜய் கௌரிஷ். அப்புறம் அந்த ஃபீமேல் லீடுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆதர்ஷ் அவரோட ரோல் நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப லிமிடெட் கேரக்டர்ஸ், ரொம்ப ஜாலியாக நிறைய சாங்ஸ். நம்ம இப்போது அந்த மாண்டேஜ் சாங்ஸை யூஸ் பண்ணுறதுன்றது ஒரு பர்பஸ்ஃபுல்லாக எல்லாமே கூட சில இடத்துல இருக்கலாம். இதில் வந்து ரொம்பவே மேட்சிங்காக இருந்தது, ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சு நம்மளை. ஸோ ஒரு 2 hours நம்மளை வந்து ரொம்ப ஒர்த் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ஸோ இப்போ ஒரு அடுத்த லெவல் மார்க்கெட்டிங் போகும்போதும் எங்களை மாதிரி பிஸ்னஸ் சைடில் இருக்கவங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எங்ககிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணார். ஒரு 360 degree கவரேஜ் கொடுக்கணும் அப்படின்றது அவரோட விருப்பம். ஸோ அதுக்காக ஒரு படத்தை எப்படி டிப்பிக்கலாக நானும் ஒரு படம் நடிச்சிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் லான்ச் ஆகிற ஒரு ப்ராப்பரான லான்ச்சாக இருக்கணும் அப்படின்றதுல விஜய் கௌரிஷ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு யங்ஸ்டராக இருந்து தன்னோட இளமையை, தன்னோட கரியர் எல்லாத்தையுமே இதில் டெடிகேட் பண்ணி உள்ளே வந்துட்டு தன்னை ப்ராப்பராக லான்ச் பண்ணணும் அப்படின்ற அவரோட இந்த ஜேர்னியில் எங்களோட பங்களிப்பும் சின்னதாக இருக்குன்றதில் வெரி ஹாப்பி. ஸோ தொடர்ந்து இந்த படத்தோட அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் நடக்க போகுது. பிஸ்னஸ் சைட்லேயும் நாங்கள் எங்களோட சைடில் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ண தயாராக இருக்கும். ஒரு நண்பராகவும் அவருக்கு எங்களால் முடிஞ்ச என்கரேஜ்மெண்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். ஊடக நண்பர்கள் உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. தொடர்ந்து அவரும் ப்ரெஸ் மீட்ஸ் மூலம் யூனிக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. புதுசாக இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. புது முயற்சிகளுக்கு எப்பவுமே உங்களோட ஆதரவு இருந்துட்டு இருக்கு. இந்த படமும் கண்டிப்பாக ஒரு ஊடக ஷோ வரும்போது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய உங்களோட பாசிட்டிவ் விமர்சனங்களை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நல்லபடியாக நடக்கட்டும். தேங்க்யூ. ஒரு சின்ன மரியாதை எனக்கு தினேஷ் சார் போது. நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். என்னுடைய அருமை நண்பர் கௌரிஷ் அவர்கள் நடித்து வெளியிருக்கக்கூடிய கடுக்கா திரைப்படம் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். இவர் வந்து கடந்த ஒரு 10 வருடமாக எனக்கு இணைப்பில் இருக்கிறாரு. சினிமா துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணணும்னு சொல்லிட்டு, கலைத்துறையில் இந்த உலகம் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கப்பலில் வந்து ஒரு பெரிய பதவியில் இருந்தார். அந்த வேலையை எல்லாமே துச்சமான உதறி தள்ளிட்டு இந்த சினிமாவை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறாரு. சினிமாவோட மட்டும் இல்லாமல் இந்த சினிமா மூலமாக இந்த மக்களுக்கு ஏதாவது நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உயரிய எண்ணத்தில் இவர் வந்து இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்காரு. நான் என்னோட பேர் பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா, பசியில்லா தமிழகம் சொல்லி நம்ம ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கிறோம். எங்கள் ட்ரஸ்ட்டோடு சேர்ந்து நிறைய அனாதைகள், ஆதரவில்லாத மக்கள் நிறைய பேரை மீட்டெடுக்கிறதுக்கு கௌரிஷ் வந்து நிறைய முயற்சி எடுத்திருக்காரு. நான் பொதுவாக சினிமா துறையை சார்ந்தவன் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு சமூக ஆர்வலர். இந்த சமூகத்துக்காக அனாதைகளாக யாரும் இருக்கக்கூடாது, அனாதையாக யாரும் இறக்கவும் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அவங்களுக்கான பணிகள் செஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம நடிகர் கதாநாயகன் விஜய் கௌரிஷ் வந்து எங்கள் கூட ஒரு 10 ஆண்டுகளாக இந்த மக்களுக்கான சேவைகளில் நிறைய ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரியான ஒரு கலைஞர்கள் உருவாகும் போது இந்த சமூகத்துக்கு ஒரு நிறைய பயனுள்ளதாக அமையும். ஸோ இந்த கடுக்கா படத்துடைய ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அது உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து அதாவது லோ பட்ஜெட் படம் அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய வகையில் ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கௌரிஷ்க்கு வந்து கண்டிப்பாக ப்ரமோஷன் தேவை. அந்த ப்ரமோஷனுமே எப்படி அப்படின்னா யாருக்காவது ஒரு வாழ்வு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இந்த பள்ளி மாணவி, நல்லா படிக்கக்கூடிய மாணவிக்கு ஒரு 2 சக்கர வாகனம் வந்து அன்பளிப்பாக கொடுத்தாங்க. இது வந்து 2 வகையில் எடுத்துக்கலாம். ஒன்று, இவங்களுக்கான மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் எடுத்துக்கலாம். 2வது, அந்த வாய்ப்பு மூலமாக இன்னொரு குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக அமையும், அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக அமையும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய கடுக்கா படத்துடைய ஹீரோ விஜய் கௌரிஷ் அவர் நடித்து வெளிவரக்கூடிய இந்த படத்துக்கு பத்திரிகையாளராகிய உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டு மீண்டும் இந்த படம் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். விஜய் கௌரிஷ் வந்து கடந்த 10 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட வந்து மார்ஷியல் ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது சிலம்பாட்டம், காலடி குத்து வரிசை, இதுபோல் நம்மளுடைய பாரம்பரிய கலைகள்லாம் பயிற்சி பண்ணிட்டு வர்றாரு. 10 வருஷமாக எனக்கு தெரியும். எல்லா விஷயங்களையும் என் கூட ஷேர் பண்ணியிருக்காரு.
நிறைய சமூக சேவைகள் நம்மால் நமக்காகன்னு சொல்லி ஒரு என்ஜிஓ ஆரம்பித்து அதன் மூலமாக நிறைய சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஃப்யூச்சரில் வந்து இது போன்ற தற்காப்பு கலைகள் எல்லா மாணவர்களுக்கும் வந்து இலவசமாக கிடைக்கணும் அப்படின்ற நோக்கமும் அவருக்கு இருக்குது. அது சம்மந்தமாக என்கிட்ட நிறைய அதற்காக தான் இந்த சினிமாவுக்குள்ளே வந்து நான் ஒரு நிலை அடைஞ்சால் தான் இந்த சேவையை தொடர்ந்து செய்ய முடியும்னு அந்த முயற்சியில் தான் அவர் முழு மூச்சாக ஈடுபட்டிருக்கிறாரு. கடுக்கா படத்துடைய ட்ரெய்லர் தான் இப்போ தான் நான் பார்த்தேன். மிக சிறப்பாக வந்திருக்குது, ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த விஷயங்களை மீண்டும் திருப்பி பார்க்குற மாதிரி, அது மாதிரி நம்மளுடைய நண்பர்களோட பழகி நம்ம கடந்து வந்த விஷயங்களை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு நிறைய காட்சிகள் அதில் இருந்தது. அதனால் படம் ட்ரெய்லர் வந்து மிக சிறப்பாக வந்திருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், கௌரி சங்கரும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவருடைய சேவைகளை தொடரணும். அதற்கு உங்களுடைய ஆதரவு தான் தேவைப்படுது. அவருக்கு ஆதரவு அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி, எல்லோருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரிய தேங்க்ஸ் சொன்னால் தேவதாருக்கு சொன்னோம். நாங்கள் போய் அப்ரோச் பண்ணி எங்களுக்கு பாடி கொடுத்தாரு. ப்ளஸ் இன்னொரு சிங்கர் பாடிருக்காரு, கிரீஷ்னு சொல்லி, அவரும் என்னோடய ஃப்ரெண்ட். அவரும் நல்லா 2 சாங் பாடியிருக்காரு. அதில் ஒரு சாங் கிரீஷ் பாடியிருக்காரு, அதுவும் நல்லா வந்திருக்கு. ப்ளஸ் நம்ம டைரக்டர் முருகராசு, அவர் அந்த கதையை சொல்லி நிறைய டியூன் போட்டோம், அதை 2 செலக்ட் பண்ணார். ரொம்ப சந்தோஷம், எல்லாம் நல்லா வந்திருக்கு. கௌரிஷ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் டான்ஸ் மாஸ்டர் ஹபீப். இந்த கடுக்கா திரைப்படம், அந்த படத்தில் நம்ம விஜய் கௌரி சார் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. நல்ல சமூக ஆர்வலர். இவர் மேலும் படங்கள் நிறைய பண்ணணும். இந்த படம் வெற்றி அடையணும். நன்றி. அப்படி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் ஒரு ரீல் லான்ச் பண்ணுறோம். ஸ்டெப்ஸை சூப்பராக போட்டு நிறைய குழந்தைகள் அதை பாடி அதை ஆடி நிறைய இன்ஸ்டாவில் போட்டுட்டே இருக்கிறாங்க. 1.5 மில்லியன் தாண்டி போய்கிட்டு இருக்குது இன்ஸ்டாவில் வியூஸ் எல்லாம். ஸ்டெப்ஸ் வந்து ஹபீப் மாஸ்டர் நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ விஜய். நான் மறுபடியும் மீடியாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மீடியா மூலிமா தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒரு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் தெரிய வருது. ஸோ எல்லா மீடியாவுக்கு நன்றி சொல்லிட்டு, இப்போ சுஹாசினி அவங்க இன்றைக்கி எனக்கு லான்ச் பண்ண வந்து நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம கடுக்கா படத்தோட போஸ்ட் லான்ச் பண்ணதும் ஒரு வார்த்தை. என் பேர் சுகாஷினி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பட்டி அடுத்து கொத்தக்கோட்டையில் இருக்கிறேன். விஜய் கௌரி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எங்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்துருக்குறாங்க, எதிர்பார்க்கவே இல்லை ஸ்கூட்டிலாம் கொடுப்பாங்களா. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவங்க படம் வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள் சார். நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். ஆல்ரெடி தேவசரோட பாட்டு ஆல்ரெடி ஹிட்டாக எல்லா சோஷியல் மீடியாவில் ஹிட்டாக ஓடிட்டு இருக்குது. இப்போ 3வது ரீலையும் லான்ச் மீடியா நண்பர்கள் ஐடியா கொடுத்துருக்க மீனாட்சி சுந்தரம் சார் எல்லாத்துக்குமே அவரெல்லாம் கேட்க மாட்டார் கண்டிப்பாக. மீடியாவில் பல விஷயங்கள் போயிட்டு இருக்குது. எங்களால் முடிஞ்ச ப்ரமோஷனை பண்ணணும்னு நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம். கடுக்கா திரைப்படம் இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். சொன்னோன்னே சுற்றி நான் அப்படியே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நாங்கள் ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டாக பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நானும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்திபன் சார், அம்மாகிருஷ்ணன் சிவா சார் எல்லாருமே நம்மளோட போஸ்டர்ஸு ட்ரெய்லர்ஸ்லாம் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. கூடிய விரைவில் ட்ரெய்லர் லான்ச் ஆக போகுது நெக்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே. அவங்க ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். ஸோ கடுக்கா படம் இவர் சொன்னப்போ அது ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னு சொன்ன உடனே ஐ வாண்டட் டு கிவ் மை சப்போர்ட். ஸோ கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவேன்னு நான் சொல்லியிருந்தேன். நானும் ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த ஒரு லேட் 90s early 2000s அந்த லவ் ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது. அதுவும் ஒரு கிராமத்தில் ஒரு லவ் சப்ஜெக்ட், ஃபீமேல் ஓரியன்ட் லவ் சப்ஜெக்ட்னு எனக்கு அது பார்க்குறப்போ ஓகே படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ படம் ரிலீஸ்க்காக கண்டிப்பாக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து டீமுக்கும் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அதுதான் ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னாலே வந்து அது வந்து அது ஒரு தனியான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்றதுனால என் சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் சார். தேங்க்ஸ் ஸோ மச். ஸோ மீடியா எல்லாருமே தேங்க்ஸ். சார் இது 3ஆவது ப்ரெஸ் மீட், ஹீரோயின் வரவே இல்லை, சார் பிரச்சனை? ஹீரோயின் அடுத்த ஆடியோ லான்ச்சுக்கு வரேன்னு சொல்லி எல்லாரும் ஷூட்டிங்ல இருக்காங்க. காலையில் எல்லாரும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நான் மெசேஜ் காமிக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் அனுப்புறேன், இன்னொரு ஹீரோ டபுள். ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. வர முடியாத சூழ்நிலை தான். ஸோ டேரக்டர் எல்லாருமே ஆடியோ லான்ச்சில் பெருசாக கிராண்டாக இன்ட்ரோ பண்ணலான்னு ஒரு பிளான், பெரிய சீஃப் கெஸ்ட்டு வரதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். தேவசரி இன்வைட் பண்ணியிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச ப்ரொமோஷன் நாங்களும் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்களும் பண்ணுங்க. அடுத்த படங்களில் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நடிப்போம். சார் கடுக்கா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த திருநெல்வேலி பாஸ்ல எல்லாம் அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்ற மாதிரி எங்க ஈரோடு சைடுல கடுக்கா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கடுக்கன் காது குத்திட்டாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி அப்படியே கடுக்கா கொடுத்துட்டாங்க அப்படின்னு வருது. ஸோ யாருக்கு கடுக்கா கொடுத்தாங்கன்னு ஹீரோயினுக்கா ஹீரோயின்ங்கிறது படம் பார்க்கும்போது புரிஞ்சுது.
சார் உங்களோட அடுத்தடுத்த படங்கள்ல வந்து ஸ்மிருதி நாராயணனை வச்சு நீங்க உங்களுக்கு ஜோடியா நடிக்க வைக்க போறீங்களா? வாய்ப்பு அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக நடிக்கலாம். நல்ல கதைகள் கிடைக்கும் போது கண்டிப்பாக நடிக்கலாம். சரிங்க, வேலுநாச்சியாரோட அவங்களோட இது லான்ச் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து ஒரு வீரமாங்க, இவங்க வந்து ஒரு தவறான முறையில் வந்து பிரபலமானவங்க. இவங்களை வச்சு அவங்களை நீங்கள் இது பண்ணுறதுனால அவங்கள அவமதிக்கிறதா உங்களுக்கு தெரியல சார்? நீங்கள் தவறான முறைன்னு ஏன் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். அதை அவங்க சப்போர்ட் பண்ணணும் வந்து எனக்கு பெரிய விஷயம். ஆக்சுவலாக தமிழ்நாடு நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா, நம்ம பெண்களை எந்த அளவுக்கு உயர்வாக நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பண்பாடு வெளியே தெரியும். ஆக்சுவலாக அது தமிழர்களோட பண்பாடு எப்பயுமே. அது ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நம்ம 12th முடிச்சிருக்காங்க. பட் அவங்க தான் எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது, இன்க்ளூடிங் சுகாஷினி. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியல. அவங்க ஒரு ஓடினாங்க ஒரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு. நானும் அந்த மாதிரிலாம் ஓடி இருக்கிறேன். நம்மளமா இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு ஆதரவு குரல் கடுக்கா திரைப்படம் கொடுக்கும். அவங்க லான்ச் பண்றதை நாங்க வரவேற்கிறோம் சார். ஆனா இவங்க மேடம் வந்து அதை லான்ச் பண்றது இவங்க அவமதிக்கிறதா நினைச்சுக்கிறாங்க. இல்ல நம்ம நீங்க எப்பயுமே அப்படி நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்துல என்னைக்குமே என்ன நடக்கும் தெரியும், விக்டிமா ஆகிறவங்க தான் எல்லாருமே. பட் கடுக்கா திரைப்படம் மூலியமா நான் பர்சனலா சொல்லிக்கிறேன், பெண்களுக்கு எப்பயுமே ஆதரவாக கடுக்கா திரைப்படம் இருக்கும். நாட்டு சார் இது ஒரு ட்ரெய்லர் லான்ச் போது உங்களுக்கே புரிஞ்சிடும். இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். லாஸ்ட் டைம் நம்ம பெரியார் ஒரு போஸ்டர் வச்சு தான் நம்ம பிளான் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தோம். சுபாஷ் சார், அம்மா கிருஷ்ணன், சிவா சார் எல்லாம் வந்திருந்தாங்க. அதுதான் எங்கள் படத்தோட மெயின் கோரே. அது என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம், சுவாரஸ்யமான காமெடி கலாட்டா படம். இது ஒரு அட்டக்கத்தி கலவாணி பேட்டர்னில் இருக்கும் படம் ஃபுல்லாக. ஸோ ஆல்ரெடி படம் பார்த்தவங்களாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லாம். கண்டிப்பாக ப்ரெஷ் ஷோ கண்டிப்பாக போடப்படும். அந்த டைமில் நீங்களே உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இது படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிடும். கூடியவர்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவோம் எல்லா டிஸ்கஷன் முடிச்சுட்டு. சரி, தேங்க்யூ. எங்கள் கடுக்கா படத்துக்கு ஒவ்வொரு வாரமும் ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஆதரவாக ஆனந்தண்ணே கரெக்டாக எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிடுறாரு. அடுத்த ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தோம். கூடிய விரைவில் எல்லாத்துக்குமே இன்விடேஷன் அனுப்புகிறோம் ஆடியோ லான்ச்சுக்கு. இன்னும் அடுத்த புதுமையாக ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களோட ஆதரவு என்றைக்குமே இருக்கணும். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி.